ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம எல்லாருக்கும் விருப்பமான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு இட்டாலியன் டிஷ். பாஸ்தால நிறைய வெரைட்டி இருக்கு. ஒயிட் சாஸ் பாஸ்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் பாஸ்தா எடுத்துக்கலாம். இந்த அளவில் செஞ்சால் 2 பேர் சாப்பிடலாம். ஒரு பாத்திரத்தில் 4 கப் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சதும் பாஸ்தாவை போட்டுக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஆயில். பாஸ்தா 6லேருந்து 7 நிமிஷம் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓவர் குக் ஆகக்கூடாது. இந்த பக்குவத்தில் வெந்ததும் தண்ணியை வடித்து பாஸ்தா தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு பேனில் ஹீப்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் 3 ஸ்பூன் மைதா போட்டு கிளறிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மைதாவும் பட்டரும் முதல்ல கெட்டியாகும். பிறகு மெல்ட் ஆகி இது போல இலகி வரும். பட்டரோட மைதா வறுபடும் போது லேசாக கலர் மாறி நல்ல ஒரு வாசனை வரும். அப்போ பால் 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். நான் க்ரீம் மில்க் சேர்த்துக்கிறேன். பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் கெட்டியாகும். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் ஆரிகானோ, 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் திக்காகும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு திக்கானதும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் 1/2 ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஃப்ரை ஆனதும் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து 50 கிராம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒயிட் சாஸில் உப்பு போட்டுக்கிறோம். அடுத்து 1/2 கேப்சிகம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். கேப்சிகம் 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஓவர் குக் ஆகக்கூடாது. இதில் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிளும் சேர்த்துக்கலாம். பிறகு எடுத்து வச்ச பாஸ்தாவை சேர்த்து 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிறகு ஒயிட் சாஸை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி சீஸ் துருவி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் மில்க் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். செய்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் குக் வித் அபிஸ் மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.